இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி குடிங்க. ஓகேவா தாத்தா? சாப்பிடுங்க. போதும்மா, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டீங்களே, நீங்க சாப்பிடலையா? மத்தவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா நாங்க சின்ன பசங்க தானே, கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் தாத்தா. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இவ்வளவு சின்ன வயசுலயே எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க அம்மாவை நினைச்ச பெருமையா இருக்கு. அஞ்சு, என் மேல எனக்கே நம்பிக்கை இல்ல, அப்புறம் எதுக்கு சவால் பண்ணீங்க மிஸ் அம்மா அப்படின்னு கேட்டல. உனக்கு உண்மையாவே படிப்பே வராதுனா நான் உன்னை இந்த அளவுக்கு பிரஷரே பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நீ ரொம்ப தெளிவான பொண்ணு, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா கத்துப்ப. ஒருவேளை உனக்கு படிப்புல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ற சிச்சுவேஷன் வராம இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீ படிக்கணும். எனக்காகவோ இல்ல உனக்காகவோ இல்ல, உங்க அம்மாவுக்காக படிக்கணும். நீ மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனா உங்க அப்பாவோட கண்ணுல தெரியுமே சந்தோஷம், அதுக்காக படிக்கணும். நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா உங்க அம்மா ஹாப்பியாவே இருக்க மாட்டாங்க. நீ நல்லா படிச்சு நல்லா சேட்டை பண்ணி தைரியமா சந்தோஷமா இருந்தா அப்பதான் உங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. முன்ன பின்ன தெரியாதவன் பசியை தீர்த்துட்டு நீங்க பசியோட இருக்கீங்களே, இவ்வளவு அன்பையும் பண்பையும் ஊட்டி வளர்த்திருக்கிற உங்க அம்மாவை ஒரு தடவை பார்க்கணுமா? ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? எங்க அம்மா இல்ல, எங்களை விட்டுட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. அழாத தங்கம், அழாத. ஜாக்கிரதையா பார்த்து நடக்கணும். நீ கீழே விழுந்துட்டன்னா என் இதயத்துல அடிபட்டுடும். ஏதோ யோசிச்சுக்கிட்டே பார்க்கல. அப்படி என்ன நீ யோசிச்சுட்டு வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கல்யாணத்தை பத்தி. கல்யாணமா? யாரோட கல்யாணம்?
உன்னோட கல்யாணம் மட்டும் சொல்லிடாத, சரியா? குப்தா, மனோ அந்த 5 வருஷம் எங்க போனா என்ன பண்ணான்னு தெரியாம மண்டை பிச்சுக்கிட்டு நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா உங்களை பார்த்தா ரொமான்டிக் சீன்ஸ் பாக்குறதுக்கு இம்சையா இருக்கு. இம்சைய பத்தி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கியா? யாரு யார இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அத முதல்ல என்கிட்ட சொல்லு. சொல்லுண்ண, யாரு இம்சப்படுத்துறது? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? இருக்குது என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆத்மா என்ன இம்சப்படுத்திட்டு அது நல்லா சந்தோஷமா இருக்கு. குப்தா, சொல்லுமா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். எப்பவும் அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அவளுக்காக இத்தனை பேர் இருக்கும். செலிப்ரேட் பண்ணா அவ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான்னு தான் தோணுது. சரி, உங்க இஷ்டம்பா. அப்பாடா நிர்மலா, அவன் ஒத்துக்கிட்டான்ல. ரொம்ப ஆடம்பரமா பண்ணாம நாம சிம்பிளா பண்ணிடலாம். வந்துட்டாங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு டாடி. ஸ்கூல் சூப்பர், ஸ்டூடண்ட்ஸ் சூப்பர், டீச்சர்ஸ் கூட சூப்பர். அடேங்கப்பா, அப்ப எங்க சோல்ஜர்ஸுக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. ஆமா தாத்தா, பெஸ்ட் ஸ்கூல் தெரியுமா? ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? ஒன்னும் இல்ல டாட். மிஸ் அம்மா, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்களுக்காக பெஸ்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணதுக்கு. இவளோட நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகுது. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிடுறா. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு நல்ல தாத்தாவை கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தாத்தாவா? அம்மு, என்ன உங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸா? உங்களே இல்ல தாத்தா,